அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கன்வாடி மையங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி துறைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளோ வேக்கன்சி இதுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி துறைக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெண்கள் எல்லாருமே அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 30,000க்கு மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு இதில் முன்னுரிமை வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, ஸோ ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் நாங்கள் முன்னுரிமை வழங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேர்முக தேர்வு மூலமாக தான் இதில் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஸோ எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலையை பொறுத்து எல்லாருக்குமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஸோ பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா போன வருஷத்தோடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ நம்ம நியூவாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 days 3 days பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியாகும் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ நீங்கள் அதில் மேலே சைஸில் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை பேர் இல்லைனா உங்களுடைய கணவர் பெயரை நீங்கள் இதில் குறிப்பிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 3வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இருப்பிடம், நீங்கள் இருக்கிற எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த முகவரியை நீங்கள் எழுதிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சியுடைய எண், இல்லை நீங்கள் வட்டாரத்தில் இருக்கீங்களா, ஸோ எதில் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அது அந்த ஊராட்சியுடைய எண் எழுதணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 5வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஊராட்சியோட நேமு, ஸோ எல்லாம் நீங்கள் நகராட்சியா வட்டாரமாக எதில் இருக்கீங்களோ அந்த நேமை நீங்கள் அதில் குறிப்பிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கன்வாடி பணி நியமனம் கோரும் மையத்தின் எண், நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதனுடைய அங்கன்வாடி பேரை நீங்கள் எழுதணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது அந்த மாதிரி அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 18வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பெற்ற தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் நகலும் இதில் நீங்கள் 10th மார்க் ஷீட் வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிறந்த தேதி, ஸோ நீங்கள் என்றைக்கு பிறந்திருக்கீங்க, ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன வயசு இருக்குது எல்லாம் இதில் குறிப்பிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க 10வது பாக்ஸில். ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலும் நகலும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 11வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா, ஸோ 11வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா மனுதாரின் இருப்பிட முகவரி, ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ ஸோ அந்த முகவரியை நீங்கள் எழுதணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நகலும் வைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை நகல், உங்களுடைய வரி ரசீதி, ஸோ அடுத்தது அல்லது அது இல்லைனா ஆதார் அட்டையும் நீங்கள் இதில் இணைச்சிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும், ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் உங்கள் வீட்டிற்கும் உள்ள எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அங்கன்வாடிக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ தூரம் இருக்குது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதர் குவாலிஃபிகேஷன் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எது முடிச்சிருந்தாலும் இதில் வந்து நகல் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 14வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண நிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருமணம் ஆனவரா, ஸோ ஆதரவற்ற விதவைகளா, கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என்னன்னு நீங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடணும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ன கொடுத்துருங்க அது வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக 15வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர தகுதிகள் நீங்கள் வந்து வேறு எதனா தகுதிகள் வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கணினி மூலமாக நீங்கள் எதனா திறன்களை வந்து பெற்றிருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 16வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ அதை எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. ஸோ 14வது பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மனுதாரரின் குடும்ப வருமானம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய குடும்ப வருமானம் வந்து எவ்வளோ வந்து வரும் அவங்களை பற்றி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இயருக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து வருமானம் வரும் என்பதை பற்றி நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பிற குறிப்பு நீங்கள் வந்து எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து அந்த இடமும் அந்த நாள் அன்றைக்கி டேட்டும் நீங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுடைய மனுதாரரின் கையொப்பம் அதில் வந்து உங்களுடைய சைன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், எவ்வளோ, ஸோ என்னென்ன வயது முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே யார் யாருக்கு வந்து வயது தலைவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நகல் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட்டு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவரா அந்த சான்றிதழ் எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இருப்பிடத்துக்கான சான்றிதழும் வைக்கணும். ஸோ வேலைவாய்ப்புக்கான அடையாள அட்டையும் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பிற குறிப்புகள் ஏதானும் இருப்பினும் நீங்கள் அந்த நகலும் நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இன்னும் வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட்ருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணும்போது எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப்புடைய வேலை வாய்ப்பும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உடனுக்குடனே எல்லாமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.